அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது 2025 டிசம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ர நிலையில் இருந்த சனி பகவான் இந்த மாதம் வக்ர நிவர்த்தியாகிவிட்டது. அதே சமயத்தில் குரு பகவான் வக்ரமாக மிதுனத்தில் அமரப்போகிறார். அதாவது அதிசாரமாக கடகத்தில் இருந்த குரு பகவான் இப்ப வக்ரமாக மீண்டும் மிதுனமனைக்கு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல சூரிய பகவான் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கும், சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி என்று விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறது. இந்த மாத இறுதியில், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் 29/12/2025 புதன் பகவான் தனுசுல. அப்போ தனுசு மனையில் 4 கிரகங்கள் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் இருக்க போகுது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இப்ப அதிசாரமாக 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. ஆனா இந்த டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி, அதாவது 5ஆம் தேதி உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மீண்டும் மிதுன மனையில போய் வக்ரமாக அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. கடந்த ஒரு 2 மாதமாக நெகட்டிவ் எண்ணங்கள் உங்க மனசுல நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 3-4 கிரகங்கள் விரயஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ நிறைய விரயங்கள், உங்க மனது குழப்பங்களாக கூடிய தன்மை ஒரு சில தனுசுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த சுக்கிரனுடைய தசையோ புத்தியோ நடக்கும் போதோ அல்லது சந்திரனுடைய தசா புத்தி நடக்கும் போது பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் என்பது அதிகமாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியில் உங்க ராசிநாதன் மீண்டும் உங்க ராசியை பார்ப்பது இழந்ததை மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மீண்டும் ஒரு சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த டிசம்பர் மாதம் மிட்டுக்கு அப்புறம், அதாவது 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 5க்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து உங்கள் ராசிநாதன் பார்வை பெற்றிருப்பது ஒரு மிக்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் 7க்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி, கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவானும் 12ல் மறைஞ்சிருக்கார். இந்த மாத இறுதியில் உங்கள் ராசிநாதன் அதாவது ராசியில் அமர்ந்து குரு பார்வை பெறுவது சூப்பர். சூரியன் பாருங்க, பாக்யாதிபதி போய் 12ல் மறைஞ்சிருக்கார். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி உங்கள் ராசியில் அமர்கிறது. அப்போ என்ன, உங்களுக்கு பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சூரியன் உங்கள் ராசியில் அமரும் போது தன்னம்பிக்கை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சுக்கிரன் பாருங்க, 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, ஏதோ ஒரு வகையில் சிக்கல் மாட்டிக்கொண்டிருந்தவர்கள் இப்போ விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த டிசம்பர் மாதம் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்போ டிசம்பர் மாத பலனை பார்க்கும் பொழுது மனம் நன்றாக இருக்க போது, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் போகுது, தடைப்பட்ட காரியங்கள் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், உடல்நலத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசுக்கு, அதாவது இந்த டிசம்பர்னுடைய பிற்பகுதி அமைய போகுதுங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா,
தனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். கடந்த 4.5 மாதமாக சனி பகவான் வக்ரனில் இருந்தார். குடும்பாதிபதி வக்ரனில் இருந்தார். அப்போ தன் இயல்புக்கு மாறிய தன்மையில் இருந்தது. ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டங்கள், குடும்ப ரீதியான கஷ்டங்கள், பேச்சின் மூலமாக சில அவமானங்கள், பேச்சு தான் என்ன பேசினாலும் மற்றவர்கள் காது கொடுத்து கேட்க முடியாத நிலை கூட இருந்தது. நீங்கள் நல்லது சொன்னாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்புகள் கூட இருந்தது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்குன்னு சொல்லுவேன். இப்போ இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அத்தனை சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாக்கும். தனம் பெருகக்கூடிய வாய்ப்புகள், தனம் வளரக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு அமையும். வாக்கு நன்றாக இருக்கும். வாக்கு பலிதமும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த டிசம்பர் மாதம் அருமையா இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். 3ஆம் அதிபதி வக்ரமாக இருந்தார். முயற்சி இல்லை. நான் என்னதான் முயற்சி எடுத்து என்னதான் பண்ணாலும் கடைசி நிமிடம் இழுத்தடித்து விட்டு கடைசியில் ஏதோ ஒரு வகையில் சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய தனுசு ராசிக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ முயற்சிகள் பலிதமாகும். அதாவது முயற்சி எடுத்து தோல்வி உற்ற உங்களுக்கு இப்போ இந்த டிசம்பர் மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். சூப்பராக இருக்க போகுது. தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், மனதில் உற்சாகம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள். மனசு நல்லா இருக்கணும் இல்லவா? மனசு நல்லா இருந்தால் மட்டும்தான் எதையும் நம்ம ஒரு நல்லபடியாக செய்ய முடியும். ஸோ அந்த மனசு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். சூரியனைப் போல வெளிச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, இதெல்லாம் கொடுக்கும். சனி பகவான் 4ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கும்போது சில சமயங்களில் ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் சில குறைபாடுகளை கொடுத்திருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள், வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள், வீடு சார்ந்த, இடம் சார்ந்த, நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மிட்க்கு அப்புறம் நல்லபடியாக அமையும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இந்த மாதம், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து உங்கள் ராசிநாதனான குருவினுடைய பார்வையில் இருக்கும்போது பூர்வ புண்ணியம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். குலதெய்வத்தின் அருள் கிடைக்க போகிறது. குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அழகான அற்புதமான ஒரு மழலை செல்வம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரம் இந்த டிசம்பர் மாதம் சிறப்பு பெறும். சார் எப்படி சார் சொல்கிறீங்க? 5ஆம் அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். குழந்தை காரகன் யாரு? குரு பகவான். 2 மீட் பண்ணிக்குது. அப்போது குழந்தை ஸ்தானத்தை, அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை குழந்தை காரக கிரகம் பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த டிசம்பர் மாதம் இருக்கின்ற காரணத்தால் குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள், பிரச்சனைகள், குழந்தைகளோடு உங்களுக்கு இருந்து வந்த கசப்புணர்வுகள், குழந்தை உங்கள் பேச்சு கேட்கல அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களா, அதெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறும் தனுஷ் ராசி அன்பர்களுக்கு. சுப காரியங்கள் இனிதே நடக்கும். குரு போய் 7ல் உட்கார்ந்துருக்கார். சார் இத்தனை நாள் குரு இருந்தார், எனக்கு திருமணமே நடக்கலைங்கிறவங்க இப்போ குரு வக்ரம் பெற்று இருக்கும்போது அப்படியே குயிக்காக அப்படியே டக்கு டக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள். திருமணம் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் இந்த மாத இறுதியில் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையில் பெற்றிருக்கிறது. 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு. அதனால் ஒரு சந்தோஷ உணர்வு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது இந்த டிசம்பர் மாதத்தில். சார் கடன், கண்டிப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு கடன் இருந்தே தீரும். இந்த மாதம் ஒன்று கடனை கட்டுவீங்க, இல்லைன்னா கடனை அடைப்பீங்க. கடனை பற்றிய பேச்சு உங்கள் குடும்பத்தில், உங்கள் குடும்ப உறுப்பினருக்குள்ளே இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்திலிருந்து நேர 6ஆம் இடத்தை பார்க்குறார்.
அப்போ 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடனை பற்றி பேசுவீங்களா இல்லையா? கண்டிப்பாக பேசுவீர்கள். ஹெல்த்தை பற்றிய அக்கறை, அதாவது ஹெல்த்தை பற்றிய அக்கறை உங்கள் மனதில் கண்டிப்பாக தோன்றும். ஏற்கனவே ஹெல்த்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக விலகும். எப்போ விலகும்? 20ஆம் தேதிக்கு அப்புறம், டிசம்பர் 20 தேதிக்கு அப்புறம் எல்லாம் கரெக்டாகும். ஏன் கரெக்டாகும்? அந்த 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வு மாறப்போகிறது. உங்கள் ராசியில் வந்து உட்கார போறார். அப்போ என்ன நடக்க போகுது? கடனை பற்றிய சிந்தனைகள், கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பது, இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் முடிச்சிடலாம், தீர்வு கண்டு விடலாம் என்கின்ற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையப்பெறும். பாக்யாதிபதி பாருங்க, போன மாதம் வந்து நேரம் 12ல் உட்காந்துட்டார். 9க்குரியவன் 12ல் இருக்கு. தகப்பன் விரயம், தகப்பனால செலவுகள், தகப்பனுக்கு உடல்நல தொந்தரவுகள், பிரச்சனைகள், அரசாங்கத்தில் மூலமாக ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை, அதாவது அரசு சார்ந்த விஷயங்கள், உயர் அதிகாரிகள், உங்கள் மேலே இருக்கிறவங்களோட பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனையோடு இருக்கக்கூடிய தனுசுக்கு இந்த டிசம்பர் 16க்கு அப்புறம் அது விலகிடும். அப்படியே கரைஞ்சு போயிடும். சார் பயங்கர தொந்தரவாக இருந்தது, உயர் அதிகாரிகள் என்னை பிடித்து அழுத்தி கொண்டிருந்தார்கள், நிறைய வேலை கொடுத்தாங்க, நிறைய டென்ஷனாக இருந்தது, டென்ஷனோடு வேலை பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அந்த டென்ஷன் ரிலீஃப் ஆகும். எப்போ? டிசம்பர் 16க்கு அப்புறம். அப்பாவுக்கு ஹெல்த்து சரியில்லை, உடல்நலம் சரியில்லை, சரியாயிரும். டிசம்பர் 16க்கு அப்புறம் நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்புகள். ஸோ பாக்யாதிபதி உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையில் இருக்கும்போது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களை விட வசதி படைத்தவர்கள், உங்களை விட உயர் மட்டத்தில் இருக்கின்றவர்கள், பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. சார் லாபமே கிடைக்கல, 10க்குரியவன் 12ல் இருந்துட்டார், நல்ல விரயமாச்சு. விரயம் விரயம் விரயம், செலவு செலவு என்று இருக்கக்கூடிய தனுசுக்கு 4 காசு சேர்த்தலாம் என்கின்ற என்ன உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய செலவு பண்ணுறவங்கெல்லாம் இப்போ அப்படியே அந்த மனசுக்குள்ளே தோணும், கொஞ்சம் சேமித்து வைக்கலாம் என்கின்ற அந்த உணர்வுங்கிறது உங்களுடைய மனசில் ஆழமாக விதைக்கக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். வேலை கன்ஃபார்ம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டு. அதே சமயத்தில் நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னா குரு வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு 3-4 மாதங்கள் கண்டினியூஸாக பாருங்க. கரெக்டாக மேட்ச் ஆகலை, பொருந்தி வரல அப்படின்னா உங்களுடைய தசாநாதன் அல்லது புத்திநாதன், பாவ கிரகங்களுடைய தொடர்பு அல்லது 6, 8, 12ஆம் இடத்தோட ஒரு கனெக்டிவிட்டி நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், வேலையை பற்றி தெரிஞ்சுக்கணும், சொந்த தொழில் செய்ய வேண்டிய கொடுப்பினை இருக்கா, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது, எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.